கிடச்சிருக்கு. ஹே ஜாலி, எனக்கு நான் நினச்ச காலேஜ்லேயே சீட் கிடச்சிருச்சு. லீ உனக்கும் தான்ப்பா. ரொம்ப சந்தோஷம். ஹே சிவா, சொல்லுங்க டாடி. என்ன சொல்ல? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன தைரியம் உனக்கு? எனக்கே தெரியாமல் அப்ளிகேஷன் ஃபார்மில் மேஜரை மாற்றிருக்க. உன்னெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்பா, நான் என்ன மேஜர் செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓ, அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியா? யாரை கேட்டு நீ மெடிக்கலை சூஸ் பண்ண? உன்னால் எப்படி பண்ண முடியும்? அப்பா, என்னால் முடியும், கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி பாதியிலேலாம் வந்துட மாட்டேன். எனக்கு மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் முடியும். உங்களை மாதிரி ஸ்கூலில் ஒரு டாக்டரெல்லாம் வேலை பார்க்க மாட்டேன், ஓகேவா? என்னடா சொன்ன? அப்பா ப்ளீஸ் விட்டுருங்க. நில்லுடா. அப்பா என்னை விட்டுருங்க. ஓடாதடா, நில்லு. என்னங்க நில்லுங்க, எனக்கு காலெல்லாம் பிடிச்சிச்சு, நெஞ்செல்லாம் வலிக்குது, நில்லுங்க ப்ளீஸ். ஜோ, இந்த மாதிரி இந்த புக்கில் உங்கள் க்ரஷுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, அதை படிக்கலாம் வா. சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர் உங்களுக்கு கிஃப்ட்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாப்பா, இதோ இது லீ தான் எனக்கு கிஃப்ட் பண்ணான். ஆனால் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணதுக்காக தானே அதை எனக்கு கொடுத்தான். ஏன், நானும் தான் உன் கூட எஃபர்ட்ஸ் போட்டேன், எனக்கு ஏதாச்சும் கொடுத்தானா? உனக்கு மட்டும் கொடுத்துருக்கானா? அப்போ இதுதானே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களை கேர் பண்ணிப்பாரு அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லு சொல்லு, அவன் உன்னை எதுவும் கேர் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியா? ஆமாம் உண்மைதான். பாத்தியா, அப்போ அது கன்ஃபார்ம் தான். ஏன் பாலி, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த வேலையில நான் பண்ணிக்க மாட்டேனா? இந்தப்பா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. இங்கே பாருலி, இதை நீ செலவு பண்ணதுக்காக தான் கொடுக்குறேன். நான் இங்கே கஷ்டப்படுவேன்னு இதை செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கலாம் கூடாது, சரியா? சரிம்மா. லீய பாரு, எவ்வளோ பொறுப்பாக இருக்கான். லீ தான் சூப்பரான பையன். ஆனால் எங்கள் வீட்டில் பாரு, இன்னமும் அவரும் அவனும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அட, ஏன் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? சிவா அந்த காலேஜில் மெடிக்கல் எடுத்ததுக்கு கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவான். அவருக்கு நடந்ததை நினச்சி இப்படி பயப்படுறாரு போல. அதெல்லாம் போக போக சரியாயிடும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? என்னடா சிவா, நாளைக்கு போகக்கூடாதா? இன்னைக்கே தான் போகணுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. என்ன இது, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற கிளிப் மாதிரி இருக்கு. ஏய் சிவா, என்னடா இது? அம்மா, அது ஒன்றும் இல்லை, ஜோவோடது தான். என்னோட பையன் பெரிய ஆளாயிட்டான் போலையே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. எனக்கு போய் அவளை பிடிக்குமா? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையேடா, நீயே சொல்ற. அம்மா கம்மனு இருங்க, கொடுங்க அத. சரி இந்தா. சரிடா, அப்பாட்ட பேச. அவரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசட்டுமா? ஹே. என்னங்க? இந்த புக்ஸ்லாம் அவனுக்காக தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. பரவாயில்லையே. என்னடி இது, பாரு உன்னோட பையன் மெடிக்கல் படிக்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு. கேம்ஸு, ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்குது. இப்படி இருந்தால் அவன் எப்படி படிப்பான்? அதெல்லாம் அவன் நல்லா படிச்சுடுவான். உங்களுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ பிடிவாத பிடிக்கிறீங்க? நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அவனுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹே போடா. அப்பாடா, முக்கால்வாசி எடுத்து வச்சாச்சுப்பா. லீ கொடுத்ததையும் எடுத்துகிட்டே போயிடலாம். அந்த டேபிள் மேலே இருக்கட்டும், போகும்போது பத்திரமா எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஹே, என்ன பண்ணி வச்சிருக்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட திங்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. போய் தோலை. ஹே தம்பி, என்னாச்சுடா? எந்திரா. ஹே என்னாச்சு? ஏன்டா, ஏன் தலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்க? ஹே ஜோ, எப்போ பாரு அவனை அடித்து அழுகு விட்டுட்டே தான் இருப்பியா? உன்னோட தம்பி தானே, அவனை நீ தானே பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு கூட அறிவில்லையா உனக்கு? எனி டைம் இம்சை பண்ணிட்டே, நீ போனாதான் இந்த வீடு அமைதியாக இருக்கும். அம்மா போது நிறுத்துங்க. உங்களுக்கு அவன் மட்டும்தான் பையனா? யார் மேலே தப்புன்னு பார்க்கவே மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவன் மட்டும்தான் முக்கியம்னா என்னை எதுக்கு பெற்றீங்க? நான் உண்மையாகவே உங்களுக்கு தான் பிறந்தனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஹே அங்க பாரு, ஜோ அழுதுட்டு வந்துட்டு இருக்கா. ஹே ஜோ, என்னாச்சு? ஏன் அழுதுட்டே வர? ஒன்றும் இல்லை, வழி விடுங்க. வீட்டில் ஏதோ சண்டை போட்டியா என்ன?
ஹே உன்னோட வேலையை மட்டும் பாரு. சரி லக்கேஜியாவது கொடு. ஜோ சும்மா அழுதுட்டே இருக்காத, விடு. உன்னோட வேலையை பாருன்னு சொன்னேன். சரி விடுடா, அவள்கிட்ட எதுவும் கேட்காத. அவளே ரொம்ப ஆல்ரெடி அப்செட்டா இருக்கா போல. இல்லடா அதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காளே. சரி என்ன பண்றது, விடு, கொஞ்ச நேரம் அழுகட்டும், அப்புறம் அவளே கியூர் ஆயிடுவா. ஜோ இந்த தண்ணியை வச்சு குடி. எப்படிடா இன்னைக்கு கொண்டு போய் விடுறது, நாளைக்கு தானே காலேஜ் ஓப்பனிங்கு. இதை விட்டா வேற வழியே இல்லைடா. இவ வேற இப்படி அழுதுட்டே இருக்காளே.